ஹாய் கேஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கோத்தகிரியில் இருக்கக்கூடிய ஒரு நேரு பார்க்கு தான் வந்திருக்கோம். எதுக்காக அப்படின்னா, இப்போது மே மாதம் ஸ்டார்ட் ஆனதுனால எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு ஷோ போட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கே இந்த நேரு பார்க்கில் தான் வெஜிடபிள் ஷோ போட்டிருக்காங்க. அதை பார்க்குறதுக்காக தான் நாங்களுமே வந்திருந்தோம். இதுதான் அந்த நேரு பார்க்கு. கோத்தகிரி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ளாடி தான் இருக்குது. பக்கத்துலேயே மெயின் ரோட்லேயே அந்த ரவுண்டான ஃப்ரெண்ட்லேயே இருக்கக்கூடியது அந்த நேரு பார்க். இதை நாங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அது ஏன்றதை சொல்கிறேன், போக சொல்கிறேன். இதுதான் நம்மள்ட்ட என்ட்ரன்ஸ் கிட்டத்தட்ட 20 ரூபா வாங்கியிருந்தாங்க ஒரு ஆளுக்கு. ஆனால் நாங்கள் ஆன்லைனில் செக் பண்ணும்போது 75 ரூபான்னு தான் போட்டிருந்தாங்க. இப்போ நீங்கள் வந்து எப்படி அந்த வெஜிடபிள் ஷோ எங்கே இருக்குதுன்னு தேடுறீங்களோ இதே மாதிரி தான் நாங்களும் உள்ளே போயிட்டு எங்கடா அங்கே இருந்த வெஜிடபிள் ஷோவை காணுமே, வெஜிடபிள் ஷோ தானே போட்டிருந்தாங்க அப்படின்னு தேடும்போது தான் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க, இது இங்கே வெஜிடபிள் ஷோவை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா 3/4 மே 3யும் 4ம் தான் வெஜிடபிள் ஷோ போட்டிருந்தாங்க. நாங்கள் போனது 3 ஃபஸ்ட் நாளே போயிட்டோம். சரி போகலாம் அப்படின்னு. ஆனால் அவங்க சொன்னாங்க 4th எலெக்ஷன் கவுண்டிங் இருக்கனால வெஜிடபிள் ஷோவை கேன்சல் பண்ணிட்டாங்க, வைக்கிறதில்ல அப்படின்னு. இன்னும் ஒன்று, அவங்க ஆன்லைன்லேயே இருக்கட்டும், வெளியே கொடுத்துருந்த ஒரு இது ஷெட்யூலாக இருக்கட்டும், அதில் எல்லாருமே அவங்க கொடுத்துருந்தது என்னென்னா காந்தி பார்க்குன்னு கொடுத்துருந்தாங்க. அதை நானுமே உங்களுக்கு போடுறேன். எல்லா இடத்துலையுமே காந்தி பார்க்குன்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தா நேரு பார்க்குன்றிருக்கீங்க, காந்தி பார்க்கே கிடையாது. மேபி இங்கே உள்ள லோக்கல்ஸுக்கு வேணால் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் வெளியேந்து யாரும் வந்தால் தெரியாது. நாங்கள் இந்த பார்க்கை நாங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம், நேரு பார்க். ஆனால் எங்கடா காந்தி பார்க் எங்கடான்னு அந்த ஏரியாவே கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 1/4 மணி நேரம் சுற்றிருப்போம். சுற்றிட்டு சரி உள்ளாடி வந்து பார்த்தா அதுக்கப்புறம் தான் எல்லாமே தெரிஞ்சிச்சு இங்கே எதுவுமே இல்லைன்னு. ரொம்ப பெரிய பார்க்கெல்லாம் கிடையாது, இருந்தாலும் ஓகே, அவங்களுக்கு அங்கே இருக்கவங்களுக்கு சுற்றுறதுக்கு கரெக்டான ஒரு இடம். அந்த பேனர் இதே மாதிரி நிறைய பேனர் இருந்துச்சு. எல்லாமே இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க, காந்தி பார்க்கு கோத்தகிரி அப்படின்னு. ஆனால் அங்கே போனால் அது காந்தி பார்க்கே கிடையாது, நேரு பார்க்கு. லோக்கல்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் நம்ம வெளியேந்து போகிற யாருக்குமே தெரியாது. நாங்களுமே லொக்கேஷன் போட்டு போய் அந்த நேரு பார்க்கு முன்னாடியே நின்றுட்டோம். லொக்கேஷனுமே எண்ட் ஆயிடுச்சு இங்கே தான் அப்படின்னு. ஆனால் பார்க்கு நேமை பார்த்தா மட்டும் நேரு பார்க் அப்படின்ட்டுருக்கு. இன்னொன்று, அவங்க வந்து அஃபிஷியலாக எங்கேயுமே கேன்சல் பண்ணிட்டோன்னு எங்கேயுமே கொடுக்கவும் இல்லை. நாங்களும் உள்ளே வந்து பார்க்குற வரைக்குமே எங்களுக்கு தெரியாது இங்கே கேன்சல் ஆகிருச்சு அப்படின்னு. உள்ளே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் எல்லாருமே சொல்கிறாங்க, அங்கே டிக்கெட் கொடுத்துருந்தவங்க சொன்னாங்க இப்படி கேன்சல் ஆகிடுச்சு அப்படின்னு. அதெல்லாம் பரவாயில்ல. ஆனால் பார்க்குமே ரொம்ப கூட்டமாக தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய கோத்தகிரி மக்கள் ஃபுல்லுமே அந்த ஒரு வீக்கெண்டை இது பண்ணுறதுக்கு, சும்மா ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு எல்லாருமே இங்கே புல்வெளியில் வந்துருந்துட்டு ஃபுல்லுமே நல்லாவே ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாமே கூட்டமாக தான் இருந்துச்சு. ஆனால் இது ரொம்ப பெரிய பார்க்கான்னு கேட்டால் கிடையாது. நான் இவ்வளோ ஏரியா தான் இது. நம்ம கோத்தகிரின்னு ஒரு 2 செல்ஃபி ஃபோட்டோ பாயிண்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பேக்கில் பார்க்கு, சில்ட்ரன்ஸ் பார்க்கு, அது ரொம்பவே கூட்டம். அங்கே லைனில் நிற்கிற மாதிரி நின்று எல்லாருமே விளையாடிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு வீக்கெண்டுக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டு தான். ஆனால் என்ன, நம்ம வெஜிடபிள் ஷோன்னு வந்து ஏமாந்துட்டோம். நீங்களுமே ஏமாற்ற மாட்டீங்க. நாங்கள் எப்படி எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தோம் அதே மாதிரி நீங்களும் எக்ஸ்பெக்டேஷனில் இருந்திருப்பீங்க. அதனால் கொஞ்சம் மன்னிச்சிருங்க. அப்படியே நம்ம இந்த பார்க்கை பார்ப்போம். கிட்டத்தட்ட 1969 இந்த பார்க்கை வச்சுருக்காங்க. நேருவோடைய மெமோரியலாக இதை வச்சுருக்காங்க. கோத்தகிரி கிட்டத்தட்ட கோத்தகிரி அந்த கோத்தாஸோட இடம் அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கே வாழக்கூடிய அந்த மக்கள். அதனால தான் அந்த பேரே கோத்தகிரின்னு அப்படி தான் வச்சுருக்காங்க. அப்படியே பார்க்க பார்க்கலாம். எல்லாமே ஃபேமிலிஸ் தான், மோஸ்ட்டாக எல்லாருமே ஃபேமிலிஸ் வந்து அங்கங்கே உட்காந்து அவங்க பாட்டுக்கு ஒரு ரிலாக்ஸாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இது பார்க்குமே ரொம்ப பெரிய பார்க்காக இல்லாட்டியும் நார்மலாக நல்லா தான் இருக்குது, டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு ஹாஃப் டே இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு இடம் தான். ஒரு சின்ன ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க. ஃபுல்லுமே வெஜிடபிள் ஷோக்கு வேண்டி கொஞ்சம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் என்ன, கடைசி நேரத்தில் மே 4 வந்து ரிசல்ட் அன்னைக்கு எந்த ஃபங்க்ஷனுமே வைக்கக்கூடாதுன்னு ஆர்டர் போட்டிருக்கனால, பப்ளிக்கில் வைக்கக்கூடாதுனால அவங்க வந்து அதை அப்படியே கேன்சல் பண்ணிட்டாங்க. நான் அப்லோட் பண்ணுறதே ரிசல்ட் வந்து அடுத்த நாள் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும் யார் ஜெயிச்சிருப்பா அப்படின்னு. மக்களுடைய இதை வந்து நம்ம ஏற்றுக்கணும். அதே மாதிரி இன்னும் பெரும்பான்மை இன்னுமே வரலை, அதுக்காகவும் நம்ம காத்துட்ருப்போம். ஒரு நல்ல ஒரு முடிவு வரும் அப்படின்றதுக்காக காத்துட்ருப்போம். அதுமாரி நீங்களும் அதே மாதிரி நல்ல முடிவு வரணும்னு நினச்சிக்கோங்க.
அப்படியே பார்க்க இதான் அந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கு ரொம்பவே கூடும். இங்கே லைனில் நிற்கிற மாதிரி தான் எல்லோரும் நிறைய இடத்துல நிற்கிறாங்க. ஒரு இது முடிஞ்ச பிறகு அடுத்தது பண்ணணும் அந்த மாதிரி. இதுதான் அதனுடைய இன்னொரு பேக் சைட்லேருந்து வரக்கூடிய இன்னொரு சைடு வியூ. எங்கேயுமே அந்த ஒரு செரவு 2 செரவு வச்சு அதுக்கு நடுவில் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே நல்லா தான் இருந்துச்சு. நம்ம ஒரு ஃபேமிலியாக வர்றதுக்கு ஒரு பெஸ்ட்டு. ஃப்ரெண்ட்ஸாக வந்து சுற்றி பார்த்து எடுத்து நல்லா பண்ணுற அளவுக்கு உள்ள இடம் இல்லை. நான் ஃபேமிலியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு ஏற்ற இடம் இது தான். நிறைய பேர் சாப்பாடு ஃபேமிலியாக வந்து ரவுண்டாக இருந்து சாப்பிட்டுட்டுலாம் இருந்தாங்க. அந்த ஃபோட்டோ எடுக்கக்கூடிய பாயிண்ட்டு ஃபேமிலிக்கு ஏற்ற ஒரு இடமா நல்லாவே இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் வந்தாலும் ரொம்ப இருக்காது, ஏன்னா இப்படி கறங்கி அந்த சைடோடி வந்துடலாம், அவ்வளோதான். வெஜிடபிள் ஷோ இருந்திருந்துன்னா ரொம்பவே பார்த்து எடுத்து நல்லா இது பண்ணியிருக்கலாம். மற்றபடி இது எந்த ஒரு இதுவுமே இல்லை. இதுதான் அதோடைய ஃப்ரெண்டு. ரிட்டன் வந்துட்டோம். இதுக்கப்புறம் இன்னொரு கோயிலுமே இருந்துச்சு. அது கோயில் தான்றதை நாங்கள் வந்து வெளியே வந்து லாஸ்ட்டு தான் கண்டுபிடிச்சோம். அதுக்கு வேற ஒரு என்ட்ரன்ஸ் கூட வச்சுருக்காங்க. ஆனால் அது இருக்கிறது இந்த பார்க்கு உள்ளாடி தான் இருக்குது. அது டக்குன்னு பார்க்குறதுக்கு அது கோயில் மாதிரியே இல்லை. ஃப்ரெண்டில் பார்க்கும்போது ஃப்ரெண்டில் ஒரு தூண் இருக்குது, அதே மாதிரி உள்ளாடியுமே ஒரு தூண் இருக்குது. தூணில் இருக்கக்கூடிய சிற்பங்கள் கூட அதில் இது வெட்டி வச்சுருந்தது கூட கடவுள் சம்மந்தமாக எதுவுமே இல்லை. ஆனால் அது இங்கே இருக்கக்கூடிய கோத்தகிரி மக்களுக்கு அந்த அவங்களுடைய வழிபாட்டு முறைன்னு நினைக்கிறேன். அதில் ஏதோ பூ மாதிரியும் அந்த மாதிரி உள்ளது தான் இங்கேயுமே இருந்துச்சு. அதையுமே நான் காட்டுறேன். உள்ளாடி தான் இருந்துச்சு. நாங்கள் ஒரு அது ரெஸ்ட்ரிக்டட் பண்ண இடமோ அப்படின்னு நினச்சிட்டு சும்மா போகணும். ஆனால் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. நார்மல் எல்லாருமே வெளியே இருந்து பார்க்குறாங்க. உள்ளாடி அதை க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. இதுதான் அது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நாங்கள் வேறு ஏதோ ஒரு வேளை கல்லறை தோட்டமாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளாடி 2 இது வச்சுருக்காங்க. 2மே காலியாக இருக்குது. நடுவில் மட்டுமே இங்கே ஒரு தூண், உள்ளோடி ஒரு தூண் இருக்குது. மற்றபடி 2 பில்டிங் உள்ளே இருக்குது. அதுக்கு அது காலியாகவே இருந்துச்சு. இங்கேருந்து பார்க்குறதுக்கு காலியாகவே இருந்துச்சு. இதில் இருக்கக்கூடியது பாருங்கள், அந்த பூ மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் இருக்குது. அது பார்க்கும்போது கோயில் மாதிரி தோணலை, ஆனால் வேறு எதுவோ இருக்குமோ அப்படின்னு பார்த்தோம். ஆனால் வெளியே வந்து இதோடைய என்ட்ரன்ஸ் ஆர்ச்சு செப்பரேட்டாக இருந்துச்சு. அதை பார்க்கும்போது தான் தெரிஞ்சிச்சு அது ஏதோ ஒரு கோயில், ஏதோ ஒரு பேர் போட்டு ஒரு கோயில் போட்டிருந்தாங்க. அந்த பேர் தெரியலை. என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இது என்னென்னு தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள் என்ன அப்படின்றது. 2 இதையுமே பார்க்கும்போது அந்த 2 இதுவுமே காலியாக தான் இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது அது காலியாக இருந்துச்சு. இதே மாதிரி ஒரு தூண் தான் உள்ளாடி, ஆனால் அது கொஞ்சம் கலராக இருந்துச்சு, கொஞ்சம் இல்லாமல். இது தனியாக இருந்துச்சு. இது ஒரு எண்டில் தனியாகவே வச்சுருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2-3 கேங்ஸ் எல்லாமே வந்து ரீல்ஸ் எல்லாமே சைடில் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படியே இவ்வளோதான் இந்த பார்க்கு. கொஞ்சம் இதாக இருந்தாலும் மன்னிச்சிருங்க, நாங்களுமே வந்து இதுதான் பண்ணோம். அப்படியே கிளம்பி வெளியே போய் அப்படி ஒரு ஸ்வீட் கார்னையை சாப்பிட்டுட்டு அப்படியே அன்னைக்குள்ளே அந்த நேரு பார்க்கினுடைய இதை முடிச்சிட்டோம். கொஞ்சம் டிஸப்பாயிண்டட் தான் இருந்தாலும் இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை நான் சந்திக்கின்றேன். பாய்.